வெல்கம் டு சபரி கீர்த்தனாஸ் vlog. இது ஒரு சண்டே விலாகு. ஹைகிரீவர் கோயிலுக்கு போகணுன்னு ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். பட் மதுரையில் இருக்கிற ஹைகிரீவர் கோயில், கூடலில் இருக்கிற ஹைகிரீவர் கோயில் தான் எங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 10 மினிட்ஸில் பெருமாள் கோயிலுக்குள்ள ஒரு ஹைகிரீவர் கோயில் இருக்குது. அது வந்து தெரியாது. அந்த வீக் தான் ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்தது. ஏன்னா அவர் வேலைக்கு போகிற வழினால அது வந்து தெரிய வந்தது. ஸோ டக்குன்னு அந்த வீக் வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட்டு. ப்ளூ கலர் டாப்பு, ஒயிட் கலர் லெகின்ஸ் அண்டு ஒயிட் ஷாலு. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆக்சசரிஸ் வந்து ஒயிட்லேயே எடுத்திருந்தேன். ரொம்ப க்யூட்டான ஸ்டெட்டு, ஏன்னா மேலே ஹார்ட் ஷேப் இருக்கும். ஸோ நல்லா இருந்தது. அவுட்லுக்கை பொறுத்தளவு ட்ரெஸ் கம்ஃபர்டபுள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் வெளியில் போகும்போது. அதுவும் இல்லாமல் வச்சுருக்கிறப்ப கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் நம்ம சுடிதார் வந்து போட்டுட்டு போகணும். சேலையை விட எனக்கு சுடி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பாப்பாவோட ஃப்ராகு. ஆனால் பட் அவன் அன்றைக்கி போடலை. தம்பியுமே நான் எடுத்து கொடுத்தது போடலை. அவங்க எடுத்து கொடுத்தது எனக்கு பிடிக்கலை. ஒவ்வொரு டைமும் இப்படி தான் நடக்கும். இது ஸ்டெட்டோட அவுட்லுக்கு க்யூட்டாக இருந்தது. அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். போகிறப்போ இதுதான் கரிசக்காட்டு பூமி. எங்களோட கரிசக்காட்டு பூமி வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ தஞ்சாவூர், சேலம், ஈரோடெல்லாம் பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும். மோட்டார் வச்சு பாய்ச்சிப்பாங்க. இல்லை சொட்டு நீர் பாசனமாக எடுத்துப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை இல்லாட்டியும் அந்த கிணத்துல இருக்கிறத சொட்டு நீர் பாசனமாக யூஸ் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்தளவு அப்படி கிடையாது. ஏன்னா கரிசல் மண் வந்து ஈரத்தை தக்க வைக்காது. சுத்தமாக தக்க வைக்காது. ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே ட்ரை ஆயிரும் ஃபுல்லாகவேவும். எப்படா அடுத்து மழை வரும்னு சொல்லிட்டு தான் காற்று கிடப்போம். அந்த விதை வந்து இப்போ விதை போட்டு வைக்கிறோன்னா அந்த விதை பார்த்துட்ருக்கும் வானத்தை பார்த்து. எப்படா மழை பெய்யும், அப்போ தான் துளிர் விட முடியும். அதனால தான் அது பேரே வந்து வானம் பார்த்த பூமி. ஒருவேளை கிளைமேட்டு சேஞ்ச் ஆகுதுன்ற பட்சத்துக்கு பார்த்திங்கன்னா நட்டப்படுவோம். விவசாயத்தில் வந்து மழை பெய்யணுங்கிறப்ப கரெக்டாக பெய்யலைனாலும் எங்களுக்கு கஷ்டம். மழை பெய்யக்கூடாது. இப்போ பருத்தி எல்லாம் போட்டிருப்போம். மழை பெய்யக்கூடாது. அந்த பருத்தி நல்லா வெளியில் அந்த முட்டு வெடித்து வந்ததுக்கப்புறம் பெய்யக்கூடாதுன்னு நினப்போம். அந்த நேரத்தில் வந்து பெஞ்சிரும். அப்போ நட்டப்படுவோம். ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரம்யமான வேலைப்பாடு, தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் கலரிங்லேருந்து அவங்க பண்ண ஒரு கலைநுட்பத்துலேருந்து சொல்ல மாளாது. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. வெளியில் எந்த பெருமாள் கோயிலையும் நான் இந்த மாதிரி சிலைகள் வந்து பார்த்தது கிடையாது. 2 சிலை இருந்தது சைடில். ஒன்று வந்து பிள்ளையார், இந்த பக்கம் இருந்தது வந்து சங்காழ்வார். எனக்கு பெருமாள் கோயிலுன்னு சொன்னது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஒரு 8 வயசுலேருந்து 12 வயசு இருக்கும். மார்கழி மாதம் ஆச்சுன்னா ஒரு குட்டி குடத்தை தூக்கிட்டு ஒரு 10-15 பேர் கிளம்பிடுவோம். எல்லாருமே எனக்கு மூத்தவங்களாக தான் இருப்பாங்க. நான் தான் அந்த கேங்லேயே கடைக்குட்டி. அவங்க பேசுகிறதும் எனக்கு புரியாது. நிறையா நேரத்தில் திட்டு தான் வாங்குவேன் ஆக்சுவலாக நான். ஆனால் பிள்ளையார்ட்டையும் பெருமாள்கிட்டையும் பெரிய வேண்டுதல் ஏதாவது வைப்போமான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அந்த பணிவிடையை செய்கிறது மட்டும்தான் அந்த சின்ன வயசில் நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருந்திருக்கும். வேண்டுதல்னு பார்த்தா அன்றைக்கி நல்லா படிச்சிருந்தா, ஹோம்ஒர்க் எழுதியிருந்தால் டீச்சர் வந்து பாராட்டணும்னு வேண்டியிருப்போம். இல்லை நம்ம ஹோம்ஒர்க் எழுதலை, சரியாக படிக்கலைன்னா டீச்சர் வரக்கூடாது, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடணும், இல்லை பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டு டீச்சர் லீவ் போட்டுறணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வேண்டுதலாக இருக்கும் அந்த 8 வயசில். அன்றைக்கி கோயில் பற்றி இப்போ சொல்கிறேன். அன்றைக்கி வந்து கோயிலில் வந்து நாங்கள் தான் நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஏன்னா பூசாரி வந்து கொஞ்சம் ஏஜ்டு. நாங்கள் கொஞ்சம் நேரமாகவே போயிட்டோம். எங்களுக்கு டைமிங் தெரியாதனால 7 o'clock அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டோம். நாங்கள் போனதுக்கப்புறம் தான் ஐயர் வந்து எங்கள் ஊருக்காரர் தான் ஐயர் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம சும்மா இருக்கிறதுக்கு ஆடி காற்றுனால ஃபுல்லாக இலை அது இதுன்னு உள்ளே இருந்தது. கொஞ்சம் கூட்டி விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டு ஓஸ் தான் ஃபுல்லாக நல்லா தண்ணி தெளித்து விட்டு சாமிங்கெல்லாம் குளிப்பாட்டி விட்டுன்னு நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் குழந்தைங்க அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படின்னா நம்ம ஒரு வேலையை பண்ணுறோன்னா குழந்தைங்களும் அதுதான் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவு நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை அவங்க நம்ம சொன்னால் மாற மாட்டாங்க. நம்ம செஞ்சால் தான் அவங்க அதை வந்து செய்வாங்க. இதை ஃபேமிலியில் நோட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே குளம் இருந்தது. அவ்வளோ அழகாக தூய்மையாக தான் வச்சுருந்தாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. அங்கே கிடக்கிறது கூட இலை தான். அந்த இலை விழுந்து எந்த பாலித்தீன் கவர் ஆகட்டும் எதுவும் இல்லை. அந்த பெருமாளுக்கு, ஆஞ்சநேயருக்கு, எல்லாத்துக்கும் சாமிக்கு போடுற மாலை, பூவு, அந்த துணிங்க, கொஞ்சம் யூஸ் பண்ண துணிங்க, இது எல்லாத்தையுமே அந்த குளத்துல தான் வந்து ஐயர் போடுறாரு. சுத்தமாக வச்சுருந்தாங்க குளத்தை வந்து. ரொம்ப அழகாக இருந்தது, ரம்யமாக. இது பார்த்திங்கன்னா கோபுரம் நம்ம ஒரே கலரில் பார்ப்போம். இவங்க வந்து ஒரு 2-3 கலரில் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் அதுவும் வித்தியாசமாக தான் இருந்தது. இதுதான் ஐயரோட சைக்கிளு. எங்களுக்கு பின்னாடி தான் வந்தார். ஸோ அதனால தான் நாங்கள் கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம் முன்னாடியே போயிட்டனால. இது வந்து லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்.
ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் வச்சுருந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு சாமி இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் தானே சாமி இருக்கும். நம்ம சுற்றி பார்த்தோன்னா பின்னாடி வந்து ப்ளைனாக விட்ருப்பாங்க எல்லா கோயில்லையும். இங்கே அப்படி கிடையாது. ஐயர் கொஞ்சம் வயசானவர்னால நானும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் கேட்டுக்கல. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. வந்து தூங்கி எந்திரிச்சிட்டோம். எங்கள் அத்தை வந்து மருந்து சித்த வைத்தியசாலையை எங்கள் அத்தை வச்சுருக்கிறாங்க. அது போக எங்கள் அத்தை கவர்மெண்ட் ஸ்டாஃபு, சத்துணவு ஆர்கனைசேஷராக இருக்கிறாங்க. அப்புறம் என்ன இந்த வேலைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை வந்து அந்த வேலையை பாதிக்காது. இதை வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் செஞ்சுப்போம். ஸ்கூலுக்கு போகிற நேரத்துக்கு எங்கள் அத்தை கரெக்டாக ஸ்கூலில் போய் எங்கள் அத்தை வேலையை பார்த்துப்பாங்க. அன்றைக்கி வந்து சண்டேனால எங்கள் மாமா வந்து குத்தி கொடுத்துட்ருந்தாரு மருந்து. நான் தூங்கிட்டனால அந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அத்தைகிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக போயிருந்தோம். அப்போ தான் அத்தை மருந்து காய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் ராமம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அவங்க தான் கிராமத்தில் ஃபஸ்ட்டு பூச்சிக்கடி, சின்ன வண்டுக்கடி அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மகன் வந்து முனியாண்டி தாத்தா. அவர் வந்து எங்கள் அத்தைக்கு பெரியப்பா முறை வேணும். அவருக்கு வாரிசு இல்லாததுனால அந்த தாத்தாவும் பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து பண்டமாற்று முறையில் தான். அப்போல்லாம் வந்து காசெல்லாம் வாங்குறது கிடையாது. பண்டமாற்று முறையில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட இந்த மருந்தை கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்கள் அத்தைக்கிட்ட வந்து அவர் வாரிசு இல்லாததுனால கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் எங்கள் அத்தை வந்து பரம்பரை காரணம் காட்டி அப்ளை பண்ணக்கூடாதுன்றதுனால அதை ஒரு முறையாக படித்து சர்டிஃபிகேட் வாங்கி சித்தாவுக்குன்னு சொல்லிட்டு ஆயிலையும் சித்தா கோயம்புத்தூர் சித்தா ரிசர்ச்சுக்கு அனுப்பி அங்கேருந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஆயிலுன்னு அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ இலை குத்தணும் இல்லைங்களா, அந்த சாறு எடுத்து அதில் ஒரு 6லேருந்து 7 லிட்டர் எண்ணெய் கலந்துருக்குறாங்க. நல்லா தைலம் டைப்பு வர வரையும் நம்ம வந்து அதை காய்ச்சிக்கிட்டே இருப்போம். அத்தைக்கு தான் அந்த பதம் தெரியும். நாங்கள் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம். நல்லா இப்படி கொதித்து வரும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 9:30 10 ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் இந்த விறகடுப்பில் வந்து அது காஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ சுண்டி இருக்கும் அந்த எண்ணெய் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. அந்தளவு வந்து இதாகும். இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு மெயினாக ஏதாவது அலர்ஜி இருக்கலாம், முன்னாடி ஏதாவது கடிச்சிருந்துருக்கலாம், தேள், சிலந்தி அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சி கடிச்சிருந்துருக்கலாம். பாம்பு கடிக்கே இது வந்து எண்ணெய் வந்து நாங்கள் கொடுப்போம். அந்தளவு வந்து நல்லா கேட்கும். செகண்ட் வந்து தோலுக்கு போனது போக மூலத்துக்கு ஹீட்டை நல்லா இது வந்து குறைச்சி கொடுக்கும். அதனால மூலத்துக்கு நல்லா யூஸ் ஆகும். மூலத்தை பொறுத்தளவு உள்ளே சாப்பிட்றதுக்கும் தோல் நோய்க்கும் கொடுப்பாங்க, மூலத்துக்கும் கொடுப்பாங்க. ரெண்டுக்குமே வந்து நல்லா கேட்கும், மெயினாக வச்சுப்பாங்க. அது போக சர்க்கரைக்கும் குழந்தை இல்லாமைக்கும் எங்கள் அத்தை வந்து வேண்டுறவங்களுக்கு மட்டும் கேட்டு வருவாங்க இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம வைத்தியசாலை தெரிஞ்சு வர்றவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து கொடுப்போம். அது வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும் வச்சுப்போம். இதை வந்து எங்கள் அத்தை மெயினாக பண்ணிப்பாங்க. இது வந்து ராமேஸ்வரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, மதுரை இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற தென் மாவட்டங்கள்லேருந்து நிறைய எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. அவங்களுக்கு தான் பண்ணிகிட்ருப்போம். கொரியரும் அனுப்பி விடுவாங்க. செகண்ட் டைமாக இருந்தால் கொரியர் அனுப்பிடுவாங்க மருந்து தீர்ந்து போச்சுன்னா. இதுதான் இதோட ஆயிலோட பதம் நல்லா தைலம் டைப்பில் வந்துருச்சு. இப்போ நல்லா இறக்குனதுக்கப்புறம் வந்து பூலாங்கிழங்கும் மஞ்சளும் போட்டு இறக்கி வச்சுருவாங்க, அந்த சூட்டோடு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ முன்னாடி பார்த்தவங்க வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஞாபகம் வச்சு திரும்பவும் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜிக்கு வந்திருக்காங்க. இப்போது இவங்க வந்து இந்த அக்கா வந்து வந்திருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்துட்டு போனாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது திரும்ப அகைன் மருந்து தீர்ந்துருச்சுன்னு வாங்க வந்திருக்காங்க. எண்ணெயில் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சரி சரி. கடுப்பு மாதிரி போட்டு விடுங்க. மாற்றுறதுக்கு அசிங்கமாக கருப்பாக தெரியும். பரவாயில்ல. சரியா, ஆனால் நல்லா மாற்றம் தெரியும். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன் என்ன காய்ச்சல் அப்படி எடுத்து வைக்காம வச்சிருக்கேன். சரியா, அதை வந்து தண்ணிப்படாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதை போடுங்க, இன்னும் நல்லா கேட்குங்க. சரி சரி சரி. உடம்புல தேய்ச்சி குடிக்கிறதுக்கு.